Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு PG's Kitchen என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு. இந்த நெத்திலி கருவாட்டு குழம்புல நான் தேங்காய் சேர்க்காம ஈஸியா செஞ்சிருக்கேன். நார்மலா இந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அதை விட நம்ம கருவாட்டு குழம்பு கேப்பங்குள்ள சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு கடாயில 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 6லேருந்து 8 பல்லு பூண்டை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி சேர்த்துட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 2 லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு சேர்க்கலை. கருவாட்டு குழம்புல நம்ம உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும். கருவாட்டிலே உப்பு இருக்கும். நல்லா விட கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஒரு கொதி வரணும். சைடில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காயிட்டதுக்கப்புறம் தான் நம்ம கருவாடை சேர்க்கணும். இதை ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதால உப்பு சேர்க்கலை. எப்போவுமே நம்ம கருவாடை சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காயிட்டதுக்கப்புறம் தான் கருவாடை சேர்க்கணும். கருவாட்டில் இருக்க தலைப்பகுதியை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சுடு தண்ணியில் கருவாடை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துக்கிறேன். கருவாடு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு கருவாடு குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக செய்கிறதுனால கருவாடு அதிகமாக சேர்த்துருக்கேன். கருவாடை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். கருவாடு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் என் ஸ்டைலில் தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, நம்ம களிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் PG's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து PG's கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.